ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே தம்ப்நெயிலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லோ எண்ட் டிவைஸ் வந்து எப்படி சோலோ கான்கர் ஈஸியாக போகிறதான் பார்க்க போகிறோம். ஒரு 5 டிப் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மொதல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் க்ளோஸ் ரேஞ்ச். அதாவது லோ எண்ட் டிவைஸ்காரங்க உங்களுக்கே தெரியும், லேகு ஃபுல்லாக லேகிலே இருக்கும். ஸோ நமக்கு எனிமி பக்கத்துலேனாலும் நமக்கு வந்து லேக் ஆகும். ஆனால் எனிமி இருந்தால் சொல்ல வேணும், அவ்வளோ லேக் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டை தவிர்க்கலாம் சோலோ கான்கர் புஷ்க்கு. அதாவது மிட் ரேஞ்ச் ஃபைட்டை வந்து எப்பயுமே எடுக்க பாருங்கள். எப்பயுமே க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டு நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ரெண்டராகும், லேக் ஆகும். அதுவும் எனிமி இல்லைனாலும் ஃப்ளைட் வந்தால் கூட ரெண்டராகும் நமக்கு. அதனால நான் சொல்கிறேன். ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் ஆஃப் கன் எடுத்துக்கோங்க. அதாவது என்ன காம்பினேஷன் கேட்டிங்கன்னா, ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் கன்று, ஒரு மிட் ரேஞ்ச் கன்று. அதாவது ஒரு M4 நான் பிடிச்சதை நான் சொல்கிறேன். நான் சோலோ கான்கர் போயிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற காம்பினேஷன் ஆஃப் கன்று உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது M416 S12K ஷார்ட் கன். இதுதான் என்னோடய காம்போ. அதே மாதிரி உங்களோட காம்போ வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, வாங்க திருப்பி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எப்பயுமே வந்து 2 க்ளோஸ் ரேஞ்ச் கன்று, 2 மிட் ரேஞ்ச் கன்று அப்படிலாம் எடுக்காதீங்க. அதாவது M762 AKM பாதி பேர் எடுப்பாங்க பிடிச்சிருந்துட்டு. ஏன்னா அதை நம்ம மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து லோ எண்ட் டிவைஸ் வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டை வந்து நம்ம தவிர்க்கணும். மிட் ரேஞ்ச் ஃபைட்டாகவே எடுக்க பாருங்கள். அடுத்து 3வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வராதிங்க. அதான் 3வது டிப்பு. அது இன்னும் ஜோனுக்குள்ளே வராதுன்னு கேட்டிங்கன்னா 5th ஜோன் வரைக்கும் டெட் ஜோன். 5th ஜோன் தான் பார்த்திங்கன்னா டெட் ஜோனு. அது வரைக்கும் நீங்கள் வெளியே நல்லா இருக்கலாம். அதாவது மெட்கிட்டு, ட்ரிங்க்ஸு, பெயின் கில்லர்லாம் எடுத்துகிட்டு 5வது ஜோன் வரைக்கும் நல்லா மெடிக்கிட்டை போட்டு சுற்றிக்கிட்டே இருங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஜோன் போகிற வரைக்கும். அடுத்து 5வது ஜோனுக்கு வாங்க. அதாவது ஒரு 10 to 20 பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதில் வாங்க. அதிலேருந்து தேர்ட் பார்ட்டி எடுத்து 2-3 கில் எடுத்து டின்னர் எடுத்திங்கனாலே போதும். நமக்கு வந்து ஒரு 10+ அது குறைஞ்சதை கொடுப்பான். அதாவது கான்கரில் சொல்கிறேன் நம்ம. அடுத்து 4வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான்னு சொல்லி பேனிக் ஆகாதீங்க. அதான் 3வது. அதான் பார்த்திங்கன்னா 4வது டிப்பு. ஏன் பேனிக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எனிமி இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம பேனிக் ஆனாலே பார்த்திங்கன்னா நம்ம தப்பு செய்ய ஆரம்பிப்போம். தப்பு செஞ்சாலே பார்த்திங்கன்னா நம்ம செத்துருவோம். ஸ்குவாடில் கூட ஒன்றும் இல்லை, நம்ம தப்பு செஞ்சுட்டா நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீம்மேட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு சின்ன தப்பு விட்டால் நம்ம பண்ணாலும் நம்ம அவ்வளோதான், லாபிக்கு பற்றி விட்டுருவானுங்க நம்மளை. ஸோ அதனால் வந்து பேனிக் ஆகக்கூடாது. அடுத்து 5வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனிமியை பேனிக் ஆக வைக்கணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனிமி பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டோன்னே எப்பயுமே அவன் பக்கத்தில் டக்குன்னு உடனேலாம் ஏறிடக்கூடாது. அவனுக்கு கிரனேடு, மாலி, ஸ்டிங் கிரனேடு இதெல்லாம் 2 1 கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அவன் பக்கத்தில் அவனை மேலே எரிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அவன் ஏதாவது தப்பு பண்ணுவான். அவன் தப்பு பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக கில் கிடைக்கும். அதாவது அவனை பேனிக்காக வைங்க. அதான் 5வது டிப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ. பேச தெரியாமல் தான் பேசியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நல்லா பேசணும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.